ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வெங்காயம், தக்காளி, வரமிளகா, தேங்காய், மிளகு, சீரகம், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வரமல்லி ஆட் பண்ணுறதுனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வணக்கி ஆற விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு சுண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஆற வச்சு அதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காயில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும் ஒன்றா சேர்ந்து. நெக்ஸ்ட்டு அதை வந்து அப்படியே விட்டுறணும். நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் வந்து அம்மா இடையில வந்து தக்காளியும் புளியும் வந்து ரசத்துக்கு பாயில் பண்ண வச்சுருந்தாங்க. அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நமக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.